ஓகே. இதுல என்னன்னு சொன்னா 2000 முதலாவது நாங்கள் லைட் பாஸ் பேப்பர் எம்சிக்யூ டிஸ்கஷன்ல முதலாவது 2025 வந்த லைட் கேள்வியை ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஷால்லா ஃபுல்லா 2025 இருந்து 2025 வரையான லைட் எம்சிக்யூ இதை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணப்படும். அதுல நமக்கு இருக்கிறது ஒரு 200 நாள். அந்த 200 நாள்ல சரியான முறையில பாஸ் பேப்பர் எம்சிக்யூகளை செஞ்சு வந்தோம்னா, ஒழுங்கான முறையில செஞ்சு வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லிருக்கு. அந்த 200 நாளையும் பிரயோசனமா பயன்படுத்துங்க. உங்களுக்கு இன்னொரு ஒரு 1 மந்த்ல இந்த சண்டே கிளாஸ், அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக், அதுக்கு அடுத்த வீக்ல இன்ஷால்லா இந்த 21 வருஷத்துக்குரிய லைட் எம்சிக்யூ ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணப்படும். அதுக்கு பிறகு வேற செக்ஷன் ஒவ்வொன்றா பார்ப்போம். நாங்க இந்த கிளாஸ் ஃபுல்லா இந்த 2005 இருந்து 2025 வரையான முழு எம்சிக்யூவும் டிஸ்கஸ் பண்ணப்படும் வரையும் நடக்கும். அதுல நாங்க இன்னைக்கு முதலாவது பார்க்க போறது 2025 ஆண்டு. 2025 ரிப்பீட் பார்ட்டி இருந்தா நீங்க எழுதின பேப்பர் அந்த கேள்வியை நாங்க டிஸ்கஸ் பண்ணல. அதுல பெரும்பாலும் ஒவ்வொரு வருஷமும் லைட்ல மட்டும் ஒரு 4 எம்சிக்யூ, இல்லைன்னா ஒரு 3 எம்சிக்யூ, இல்லைன்னா ஒரு 5 எம்சிக்யூ, அப்படி அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வரும். அப்ப அதுல நாங்க லைட் எம்சிக்யூல உங்களுக்கு 2025 ஆண்டு 2025 ஆண்டு பாத்தீங்கன்னா அதுல 10வது கேள்வி 2025ல நாங்க இப்ப பார்க்க போறது 2025 ஆண்டு. 2025 ஆண்டுல 10வது கேள்வி ஒரு லைட் கேள்வியாவும் கண் சம்பந்தமா. அதே மாதிரி 31வது கேள்வி இப்படி சில கேள்விகள் லைட்ல அந்த கேள்விகள் எல்லாம் விளக்கத்தோட பார்ப்போம். அதுல நீங்க உங்களுக்கு இதுக்குரிய பேப்பர் கலெக்ஷன் 2025 இருந்து 2005 வரையுமான லைட்ல எம்சிக்குரிய பேப்பர் கலெக்ஷன் வேணும்னு சொன்னா உங்கள்ட்ட அந்த சில பேப்பர்கள் இருந்தா பிரச்சனை இல்லைன்னு சொன்னா இந்த நம்பருக்கு ஒரு தரம் நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா அவங்க அதுக்குரிய டீடைல்ஸ் தருவாங்க. இப்ப இதுல நாங்க முதலாவது 10வது கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2005 ஆண்டு 10வது கேள்வி. 10வது கேள்வியில பிள்ளைகள் ஒருவர் தனது கண்களில் இருந்து பொதுவாக கண் எடுத்தோம்னா கண்ணுல மிக பிரதானமா 2 குறைபாடுகள் பார்க்கும். அதுக்கு முதல்ல ஒரு சாதாரணமா ஒரு குறைபாடு இல்லாத கண்ணை உடைய ஒரு ஆள், அவருக்கு கண்ணுல எந்தவித பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னா ஒரு சாதாரண நபர் பார்க்கக்கூடிய பார்வை வீச்சு 25 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவு. ஒரு சாதாரணமா ஒரு ஆள் பார்க்கக்கூடிய சாதாரண நோய் இல்லாத கண்ணுடைய ஒரு ஆள் பார்க்கக்கூடிய பார்வையிட வீச்சு 25 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவில் வரை. இதை தவிர பார்வைகள்ல குறைபாடுகள் இருந்தா இதுல மெயினா 2 விதமான குறைபாடுகள் காணப்படும். 2 விதமான குறைபாடுகள் சொன்னா இந்த கண்ணுல இது சாதாரண மனித கண்ற பார்வை வீச்சு. இந்த மனித கண்ணுல பிரதானமா 2 விதமான குறைபாடுகள் பார்ப்போம். ஒண்ணு குறும்பார்வை,
இரண்டாவது நீள் பார்வை. ஒன்று குறும்பார்வை, இரண்டாவது நீள் பார்வை. குறும்பார்வை அல்லது குறும்பார்வை குறைபாடுனா பொதுவா குறைபாடுகள் இல்லாட்டி இந்த பார்வைகள் சம்பந்தமா செல்ற டைம்ல எது அவருக்கு குறைபாடு இல்லையோ, இப்ப உதாரணமா ஒரு ஆளுக்கு தூர பார்வை பிரச்சனைன்னு சொன்னா அவருக்கு கிட்ட உள்ள பொருள்கள் தெளிவாக விளங்கும், தூரத்தில் உள்ள பொருட்களை பார்க்கறது பிரச்சனை. ஒரு ஆளுக்கு நீள் பார்வை, ஒரு ஆளுக்கு குறும்பார்வைன்னு சொல்றது எப்படின்னு சொன்னா எது தெளிவா விளங்குமோ, எந்த பார்வை தெளிவா விளங்குமோ ஒரு ஆளுக்கு அதைத்தான் நாங்க இங்க குறைபாடா சொல்லுவோம். அப்படின்னா அப்படிதான் அதுக்கு பேர் வகுத்து வச்சிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி ஞாபகம் வச்சிருந்தோம்னா சரி. இப்ப குறும்பார்வை குறைபாடுன்னா அவருக்கு அண்மையில் உள்ளது தெளிவாகவும் செய்மையில் உள்ளது தெளிவா விளங்காதவாறும் இருப்பார். அதே மாதிரி ஒரு நீள்பார்வை குறைபாடுன்னு சொன்னா அவருக்கு செய்மையில் உள்ளது தெளிவாகவும் அண்மையில் உள்ளது தெளிவில்லாமலும் விளங்குவார். இதுதான் இந்த குறும்பார்வை அல்லது குறும்பார்வை குறைபாடுகள் சொல்லும். சாதாரணமா ஒரு நோய் இல்லாத கண், ஒரு இந்த விதமான பார்வையை வீச்சை உடைய ஒரு ஆள் 25 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவிலி பார்வை வீச்சை உடைய ஒருவர் ஒரு கண் எடுத்தா, அவர் ஒரு கண் எடுத்தா அவர் ஒரு அண்மையில் உள்ள புள்ளிய 25 சென்டிமீட்டர்ல உள்ள புள்ளிய கட்டாயம் இந்த கதிர்வரி படங்கள் எல்லாம் கீற சந்தர்ப்பத்துல அம்புக்குறிகளை முக்கியமா போட்டுக்கொள்ளுங்க. இதுல இந்த இடத்தை செல்வோம் நாங்க விழித்திரைன்னு சொல்லி. அப்ப ஒரு அண்மையிலன்னு சொன்னா ஒரு 25 சென்டிமீட்டர்ல உள்ள ஒரு பொருளை நாங்க பார்க்கல ஒரு நோய் இல்லாத ஒரு கண்ணையுடைய ஒரு ஆளுக்கு அவர் குவீர இடம் அவர் விழித்திரையா இருப்பார், குவீர இடம் விழித்திரையா இருப்பார். அதே மாதிரி ஒரு செய்மையில் உள்ள ஒரு பொருளை ஒரு ஆள் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் ஒருவர் ஒரு செய்மையில் உள்ள பொருள்களை அவருடைய கண்ணால பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இது எப்படியான ஆள்னு சொன்னா நோய் இல்லாத ஒருவர், ஒரு நோய் இல்லாத ஒருவர் செய்மையில் உள்ள, செய்மைன்னு சொன்னா முடிவிலி, நீங்க குவிவு வில்லையில படிச்சிருப்பீங்க, முடிவிலியில இருந்து வார கதிர்கள், முடிவிலியில இருந்து வார கதிர்கள் முதலச்சுக்கு சமாந்தரமா வரும், இல்லாட்டி முதலச்சுக்கு சமாந்தரமாக வார கதிர்கள் குவியத்துல குவியும். இது சொல்லி படிச்சிருப்பீங்க நீங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு முடிவிலியில இருந்து வார கதிர் எங்கிருந்து வார கதிரா இருந்தாலும் அது விழித்திர, அது தெளிவா ஒருவருக்கு விளங்குதுன்னு சொன்னா அது எங்க குவியணும்னா அதுல விழித்திரையில குவியணும். அப்ப இந்த இடத்துல இங்கேயும் விழித்திரையில குவியுது, இங்கேயும் விழித்திரையில குவியுதுன்னா நாங்க இதுல ஒரு செய்மையில இருந்து வார கதிரா இருந்தாலும் அண்மையில இருந்து வார கதிரா இருந்தாலும் இந்த இடத்துல அது தெளிவா விளங்கணுமா இருந்தா விழித்திரையில குவியணும். கதிர்கள் விழித்திரைக்கு முன்னாலேயோ, இந்த விழித்திரைக்கு முன்னாலேயோ இல்லாட்டி விழித்திரைக்கு பின்னாலேயோ குவியுமா இருந்தா அது அந்த மனிதனுக்கு தெளிவாக தெரியாது. அதுதான் அந்த பார்வை குறைபாட்டை கொண்டு வரும். சில வேளைகள்ல இன்னொரு விதமா பார்வை இன்னொரு விதமாவும் பிரச்சனை வரலாம். அப்படின்னா இது எங்கட வில்லை, இது விழித்திரை. சாதாரண வில்லைக்கும் விழித்திரைக்கும் இடைப்பட்ட தூரம் 2.5 சென்டிமீட்டர். இந்த 2.5 சென்டிமீட்டரை விட இந்த இடைப்பட்ட தூரங்கள் கூடி குறையறதாலையும் ஒருவருக்கு அந்த பார்வையில குறைபாடுகள் ஏற்படலாம். அப்ப இந்த இடத்துல மெயினா குறும்பார்வை குறைபாடு, இரண்டாவது நீள்பார்வை குறைபாடு. அப்ப இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்வோம்னா வில்லைகள் அணிவிப்போம். அந்த வில்லைகள் அணிவிக்கிற டைம்ல அந்த குறைபாடுகள் தீர்க்கப்படும். இப்ப ஒருவருக்கு நீள்பார்வை பிரச்சனைன்னு சொன்னா அவர் நீள்பார்வைக்காக ஒரு கண்ணாடியை அணிவிக்கிறார்னு சொன்னா அதே நபர் அதே கண்ணாடிய போட்டுட்டும் கிட்ட உள்ள பொருள்களை பார்க்கலுமான்னு சொன்னா பார்க்கிற சந்தர்ப்பத்துல சில பிரச்சனைகள் வரலுமா. அப்ப அவருக்கு தூர பார்வை பிரச்சனைன்னு சொன்னா, தூரத்தில் உள்ள பொருள் விளங்குறது பிரச்சனைன்னு சொன்னா தூரம் உள்ள பொருளை பார்க்கறதுக்கு மாத்திரம்தான் அவர் என்ன செய்வார்ன்ற பிள்ளைகள் இந்த கண்ணாடியை அனுப்பிப்பார். கிட்ட உள்ள பொருள்களை அவதானிச்சதுக்கு அவர் என்ன செய்வார்னா அந்த கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு பார்ப்பார். ஏன்னா அவரோட வில்லை தூர பார்வையை பார்க்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டதால
அந்த இடங்கள்ல தூர பார்வையை பார்க்கறதுக்காக வடிவமைக்கப்பட்டதால அந்த இடங்கள்ல அவருக்கு என்ன செய்யணும்னா அதே கண்ணாடியை பயன்படுத்தி அண்மையில் உள்ள பொருள்களை பார்க்கிற சந்தர்ப்பம் இல்லாம போகும். இதுல இந்த குறும்பார்வை நீள்பார்வை குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் குவிவு பிள்ளைகளை பயன்படுத்துவோம். இதுதான் சாதாரணமா ஒரு குறைபாடு இல்லாத மனித கன்ற அமையும். இப்படிதான் அண்மையில் உள்ள பொருள்களையோ சேமையில் உள்ள பொருள்களையோ பார்ப்போம். அப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது ஆடியோ வீடியோ கிளியர் இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க, மெசேஜ் ஒன்று போடுங்க. ஆடியோ வீடியோ கிளியர் இல்லைன்னு சொன்னா. அடுத்தது என்னன்னு சொன்னா நீங்க அட்மினுக்கு என்ன பேர்ல ஜாயின் ஆகுறேன்னு சொல்லி அனுப்புனீங்களோ அந்த பேர்ல மட்டும் ஜாயின் ஆகுங்க. சரி, அவரு ஆடியோ வீடியோ கிளியர் இல்லைன்னு சொன்னா இதுல அப்ப அண்மை புள்ளிகள் செய்மை புள்ளிகள் அதே மாதிரி இதுல இப்ப நாங்க ஒரு மனித கண் உதாரணத்துக்கு ஒரு நோயில்ல ஒரு ஆள்ற பார்வை வீச்சு, ஒரு நோயுள்ள ஒரு ஆள்ற பார்வை வீச்சு 25 சென்டிமீட்டர் தொடக்கம் 300 சென்டிமீட்டர் வரையும் சொன்னா இவருக்கு இது குறும்பார்வை பிரச்சனையா நீள் பார்வை பிரச்சனையான்னு சொன்னா குறும்பார்வை பிரச்சனை அவர் தன்மையில் உள்ளது தெளிவா விளங்குது, தூரத்தில் உள்ளது தெளிவில்லை. 300 தாண்டிவான தூரங்கள் இவரால பார்க்க முடியாம இருக்கிறதால இவர் கிட்ட உள்ளதை தெளிவா அவதானிப்பார், தூரம் உள்ளதை அவருக்கு அவதானிக்க முடியாதுன்றதால எதை தெளிவா பார்க்க இயலுமோ அதைத்தான் பிள்ளைங்க குறைபாடா பயன்படுத்துவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க இதுல இவரை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு வில்லைய நாங்க அனுபவிச்சிடத்தால இவரை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு வில்லைய அனுபவிச்சிடத்தால
நிவர்த்தி செய்ய முன்னுக்க இவருக்கு முடிவிலியில உள்ள பொருள்களை இவருக்கு விழித்திரையில குவிக்கலுமான்னு சொன்னா குவிச்ச முடியாது. காரணம், இந்த வில்லை இல்லைன்னு சொன்னா அவர் பார்க்கக்கூடியது 25 சென்டிமீட்டர் தொடக்கம் 300 சென்டிமீட்டர் வரை. இப்ப நாங்க இதுல ஒரு வில்லைய வச்சிரத்தால இந்த வில்லை கண் பார்க்கிற பார்வை வீச்சுல பிள்ளைகள் ஒரு நாளும் மாற்றம் ஏற்படாது. இப்ப இந்த இடத்துல கண் வந்து 25 சென்டிமீட்டர் தொடக்கம் 300 சென்டிமீட்டர்ல நாங்க என்ன வில்லையை பயன்படுத்தினாலும் கண்ணிட வீச்சுல மாற்றம் ஏற்படாது. வில்லையை பயன்படுத்துறதால கண் பார்க்கிற வீச்சு எக்காரணம் கொண்டும் மாற்றம் அடையும். அப்ப இதுல என்ன நடக்க போகுது? 25 சென்டிமீட்டர் தொடக்கம் 300 சென்டிமீட்டர் வரையும் தான் இவர் பார்க்கிறாருன்னு சொன்னா வில்லைய அணிவிச்சா அப்ப எப்படி அவர் முடிவெளி வரையும் பார்க்கிறாருன்னா இந்த வில்லை இல்லாத சந்தர்ப்பத்துல இவர் பார்க்கிற பார்வை வீச்சு இது 350ல கொண்டு போய் வச்சா இதுல பிம்பம் தென்படுமான்னு கேட்டா தென்படாது. அப்ப வில்லைய நாங்க அணிவிச்சிரத்தால இங்க வில்லைய வச்சிரத்தால என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் கன்ற பார்வை வீச்சு 50 சென்டிமீட்டர் தொடக்கம் 300 சென்டிமீட்டர் வரையும். அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா முடிவிலியில உள்ள இந்த இடத்துல முடிவிலியில உள்ள பொருளை நாங்க இந்த கண்ணாடியை பயன்படுத்தி பார்க்கறதால கண்ணாடி என்ன செய்யும்டா நாங்க பயன்படுத்துற வில்லை அது குறும்பார்வைக்கு என்ன வில்லை நீள் பார்வைக்கு என்ன வில்லைன்னு பார்ப்போம். நாங்க பயன்படுத்துற வில்லை இந்த முடிவிலியில உள்ள பொருளை கண்ணுக்கு விளங்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வைப்பார். அப்ப வில்லை செய்யற தொழில் இங்க கண் என்ன செய்யுது ரெண்டையும் பார்த்தா கண் இந்த 50ல இருந்து 300க்குள்ள உள்ள வீச்சதான் என்ன செய்வார் பாப்பார். அப்போ 50ல 25ல இருந்து 50 வரையும் உள்ள பொருளைத்தான் என்ன செய்வார்னா கண் பார்ப்பார். கண் இதுக்கு முன்னாடி உள்ளதையும் 300க்கு பின்னாடி உள்ளதையும் என்ன செய்ய மாட்டாருன்னா பார்க்க மாட்டார். அப்ப இங்க என்ன நடக்கும்னா முடிவிலியில உள்ள இந்த பொருளை வில்லைய வச்சிரத்தால நம்ம கண்ணாடிய கலட்டுனா முடிவிலியில உள்ளதை பார்க்கலுமான்னு சொன்னா இந்த பார்வை வீச்சுடைய ஒரு ஆளால இந்த 25 சென்டிமீட்டர் தொடக்கம் 300 சென்டிமீட்டர் பார்வை வீச்சுடைய நபரால இந்த வீச்சுல மட்டும்தான் பார்க்கலும். அப்ப முடிவிலியில உள்ளத கண்ணாடி இல்லாம பார்க்கலுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. எனவே இவர் என்ன செய்வார்னா இந்த கண்ணாடியை பயன்படுத்துவார். இந்த கண்ணாடியை பயன்படுத்தினா என்ன நடக்கும்டா முடிவிலியில உள்ள இந்த பொருள் அவர் கண்ணாடியை போட்டுட்டு முடிவிலியில உள்ள பொருளை பாப்பரா இருந்தா முடிவிலியில உள்ள இந்த பொருள் அவருக்கு 300ல உள்ள மாதிரி தோன்றும். அது அந்த வில்லை செய்யற வேலை. இந்த கண்ணாடி நம்ம அணுவிச்சிற கண்ணாடியில் உள்ள வில்லை செய்யற வேலை அவருக்கு இந்த முடிவிலியில உள்ள பொருளை 300ல உள்ள மாதிரி காட்டுவார். இப்போ கண் என்ன செய்யும்டா 300ல உள்ள ஒரு பொருளை பார்க்கும். அப்ப வில்லை செய்யறது அவருக்கு விளங்காத இடத்துல உள்ள பொருளை அவர் விளங்குற வீச்சுக்குள்ள கொண்டு வர்றதுதான் இங்க வில்லை செய்யற தொழில். விளங்காத ஒரு இடத்துல உள்ள அவர வீச்சுல உள்ள ஒரு பொருளை அந்த கண்ணுக்கு விளங்குற மாதிரி உள்ள வீச்சுக்கு கொண்டு வர்றதுதான் வில்லை செய்யற தொழில். இப்ப கண் எங்க உள்ள பொருளை பார்ப்பார். இந்த முடிவிலி கண்ணாடியால 300க்கு கொண்டு வரப்படுது. கண்ணுக்கு இவர் 300ல உள்ள மாதிரி விளங்குவார். எனவே கண் 300ல உள்ளதுதான் பார்க்கும். அப்ப நாங்க அணிவிச்சிற வில்லைன்றது எங்கட கன்ற வீச்ச மாத்தாது. முடிவிலியில உள்ள ஒரு பொருளை கன்ற வீச்சுக்குள்ள உள்ள ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். இதுதான் இந்த கன்ற வில்லை செய்கிற தொழில். அதே மாதிரி இப்போ இன்னொரு ஆள்ற பார்வை வீச்சு 300 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவிலி வரையும் தான். இவருக்கு என்ன குறைபாடுனா நீள் பார்வை குறைபாடு. நீள் பார்வை குறைபாடு முடிவிலியில உள்ள ஒரு பொருளையும் தெளிவா பார்க்கிறான்னு சொன்னா தூரத்தில் உள்ள பொருள் அவருக்கு தெளிவா விளங்குது. எனவே இது நீள் பார்வை. கிட்ட உள்ள பொருள் அவருக்கு விளங்குது. 300க்கு கிட்ட உள்ளது விளங்குது. ஏன்னா சாதாரண மனித கன்ற பார்வை வீச்சு
25 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவிலி வரை. அப்ப இதுல அவருக்கு 300 சென்டிமீட்டர்ல இருந்து முடிவிலி வரையும் தான் பார்க்கலும் சொன்னா, அவருக்கு 300க்கு முன்னாடி உள்ள 25ல இருந்து 299.9 சென்டிமீட்டர் வரையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு நோய் இல்லாத ஒரு ஆண்டு சொன்னா அதையும் பார்க்கணும். அப்ப இங்க அவரால் பார்க்க முடியாதுன்னு சொன்னா, இங்க நாங்க ஒரு வில்லை அனுப்பிச்ச போறோம். அப்ப அந்த வில்லையிட தொழில் என்னன்னா, இவர் முடிவிலியில இருந்து 300 சென்டிமீட்டர் வரையும் பார்க்கிறார். அப்ப இந்த வில்லைய அணிவிச்சு இந்த 25 சென்டிமீட்டர்ல உள்ள பொருளை பார்க்கலுமான்றத பார்க்கணும். இங்க அவருக்கு 25ல ஒரு பொருளை வச்சா, 25 சென்டிமீட்டர்ல ஒரு பொருளை வெப்பமாக இருந்தா, இந்த கண்ணால இந்த வில்லைய போடாம பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா, இந்த கண் பார்க்கிற வீச்சு ஒரு நாளும் நம்ம என்ன செய்யலாம், கண்ணாடி அணிவிச்சிருந்தால் மாற்ற முடியாது. நல்லா விளையாடுங்க. கண்ணுல நாங்க வில்லைய போடுறதால இந்த கண் பார்க்கிற பார்வை வீச்ச மாற்ற முடியாது. மாறாக வில்லை செய்யற தொழில் என்னன்னு சொன்னா, அவருக்கு விளங்காத இடங்கள்ல இருக்கிற பொருட்கள் பிம்பங்களை விளங்குற இடத்துக்கு கொண்டு வரும். அப்ப 25ல நாங்க ஒரு பொருளை இப்படி வச்சா, இந்த பொருள் வெறும் கண்ணுக்கு விளங்காது. அப்ப இந்த பொருளை இவர் என்ன செய்வாருன்னா, 300ல உள்ள மாதிரி காட்டுவார். அப்ப இது பொருள் பிம்பம் வில்லையில 300ல உள்ள மாதிரி விளங்கும். இப்ப கண் 300ல உள்ளதை பார்க்குமே, அது விழித்திரையில வந்து குவியும். இதுதான் இங்க அந்த கண்ணுல நடக்கிற விஷயங்கள். எதுவும் விளங்கலன்னு சொன்னா கேளுங்க, திருப்பி ஒரு தரம் சொல்றேன். சரியா விளங்கலன்னு சொன்னா பெயர் ரைஸ் பண்ணுங்க. இப்ப 10வது கேள்வி, இதுல நாங்க வலுக்கான சமன்பாடுகள் எல்லாம் பார்ப்போம். இப்ப 10வது கேள்வியை பாருங்க. 10வது கேள்வியில என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் தனது கண்களில் இருந்து 50 சென்டிமீட்டர் வரையுள்ள தூரத்தில் இருக்கும் பொருள்களை மாத்திரம் தெளிவாக பார்க்கலாம். 50 சென்டிமீட்டர் வரையுள்ள, அப்ப கண்ணுல இருந்து 25 சென்டிமீட்டர் தொடக்கம் 50 சென்டிமீட்டர்ல உள்ள பொருளை தான் அவர் பார்க்க போறார். இவர் பார்க்கிறது எப்படின்னா, இது அவரோட கண்ணுன்னு சொன்னா அவரோட குறைபாடால இவர் 25 சென்டிமீட்டர், இது சாதாரண மனுஷ கண் சொன்னா 25ல இருந்து முடிவிலி. அப்ப இங்க இவர் 25 சென்டிமீட்டர்ல இருந்து 50 சென்டிமீட்டர் வரையும் தான் அவரால் பார்க்க முடியும்னு சொன்னார். தெளிவாக பார்க்கலாம். தூரத்தில் இருக்கும் பொருள்களை தெளிவாக பார்ப்பதற்கு, தூரம் சொன்னா எங்க உள்ள பொருள்கள், முடிவிலியில உள்ள பொருள்கள். இந்த முடிவிலியில உள்ள பொருள்களை இவர் பார்க்கிறதுக்கு, முடிவிலியில உள்ள பொருள்களை இவர் பார்க்கிறதுக்கு தேவையான வில்லையின் வகையும் வலுவும் யாரும், வலுவும் வகையும். எங்களுக்கு வலுன்றது என்னன்னா, வலுன்றது குவிய தூரத்துல தலைகீழ் பெருமானம் தான் வலு. குவிய நீளத்துல தலைகீழ் பெருமானம், அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா வலுன்னு சொல்லுவோம். அப்ப வலுவ டயத்தர்ல கேட்டுட்டான், கேபிட்டல் டி. இதுல கேட்டா என்ன செய்யணும்னா, இந்த எஃப் நாங்க கட்டாயம் மீட்டர்ல வழங்கணும். ஒரு டயத்தர்ல கேப்பானா இருந்தா, ஒரு வில்லையிட குவிய தூரம், உதாரணமா ஒரு வில்லையிட குவிய தூரம் 50 சென்டிமீட்டர்னா, இது 50 சென்டிமீட்டர். நாங்க ஒன்றின் கீழ் எஃப்ல ஒன்றின் கீழ் 50 போட்டு நாங்க காண்றது இல்ல. P7 அப்ப நாங்க ஒன்றின் கீழ் 50 போட்டு காண்றல. ஏன்னு சொன்னா, எங்களுக்கு வலுன்றது டயோப்டர்ல கொடுக்கணுமா இருந்தா கட்டாயம் குவிய நீளம் மீட்டர்ல காணப்படும்.
அப்ப கட்டாயங்களே குவிய நீளங்கள் மீட்டர்ல காணப்படும். இங்க குவிய நீளம் சென்டிமீட்டர்ல காணப்படுறதால அதை முதலாவது நாங்க மீட்டருக்கு மாற்றணும். அப்ப மீட்டருக்கு மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா 10/2 பெருக்கணும். இல்லாட்டி 50 சென்டிமீட்டர்ன்றது உங்களுக்கு தெரியும், அரை மீட்டர். அப்ப இதுல நாங்க வலு சமன் 1/F Fன்றது அரை மீட்டர் சொன்னா, அப்ப இங்க வலுன்றது இவர் மேல போனா 2 மீட்டர் மைனஸ் 1. இந்த மீட்டர் மைனஸ் 1 தான் யாருண்டா டயோப்டர். இதுலயும் சில நிபந்தனைகள் இருக்கார். நீங்க காண்ற டயோப்டர் குவிவு வில்லையா இருந்தா, குவிவு வில்லைன்னா இவர் குவிவு வில்லையா இருந்தா பிளஸ் ஆகும். நீங்க காண்ற டயோப்டர் பெருமானம் குழிவு வில்லையா இருந்தா மைனஸ்லையும் கொடுக்கணும். இது வலுட பெருமானம். நீங்க காண்ற வலுட பெருமானம், நீங்க காண்ற வில்லை குவிவு வில்லையா இருந்தா அதிட வலு சொல்ல பிளஸ்லையும், குழிவு வில்லையா இருந்தா அதிட வலு சொல்ற சந்தர்ப்பத்துல மைனஸ். அதே மாதிரி ஒரு ஆள் குவிவு வில்லையா இருந்தா அவருக்கு நாங்க குழிவழக்கு பாவிப்போம். தெற்காட்டின் தளம், தெற்காற்ற பழைய குறி வழக்கு, அதுல நாங்க இது குவிவு வில்லையா இருந்தா அந்த குவிய தூரத்துக்கு ஒரு மைனஸ பிரதியிடணும். இதுவே குழிவு வில்லையா இருந்தா அவருக்கு ஒரு பிளஸ் பிரதியிடணும். அப்ப இது நாங்க வலுவுல எப்படி பிளஸ் மைனஸ் போட்டோமோ அது அப்படியே மாறி போடணும் குவிய தூரத்துக்கு. இதுதான் இந்த வலு. அதே மாதிரி நாங்க குவிவு வில்லையில குழிவு வில்லையில எதுவா இருந்தாலும் சரி வில்லை சூத்திரத்தை பயன்படுத்துற சந்தர்ப்பத்தில், இப்ப இதுல இப்படி ஒரு கதிர் ஒண்ணு வாரல்ல, சரியா? வில்லை சூத்திரத்தை பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு கதிர் ஒண்ணு வாராருன்னு சொன்னா, ஒரு கதிர் ஒண்ணு வாராருன்னு சொன்னா, இப்படி வார கதிர்கள் எங்களுக்கு தெரியும் குவிவு வில்லையிட தொழில் கதிரை ஒருக்கிறதும் குழிவு வில்லை கதிரை விரிக்கிறதும் தொழிலா செய்வார். ஒரு குவிவு வில்லையிட தொழில் கதிரை ஒருக்குவார். கதிர் இப்படி போக வேண்டிய கதிரை இவர் ஒருக்குவார். இது குவிவு வில்லையிட தொழில். இப்படி போக வேண்டிய கதிரை இவர் விரிப்பார். இது குழிவு வில்லையிட தொழில். சில நிபந்தனைகள்ல சில நிபந்தனை, அதாவது சிலன்றதை விட ஒரு நிபந்தனையில இந்த குழிவு வில்லை குவிவு வில்லையாகவும் குவிவு வில்லை குழிவு வில்லையாகவும் தொழிற்படுவது. சில சந்தர்ப்பங்களில் இந்த குழிவு வில்லை குவிவு வில்லையாகவும் குவிவு வில்லை குழிவு வில்லையாகவும் தொழிற்படுவர். அப்ப இந்த இடத்துல அது என்ன சந்தர்ப்பம் தான்? முதலாவது நாங்க இப்படி தொழிற்படுற சந்தர்ப்பங்களை பார்ப்போம். பொதுவாக வில்லைகள் கண்ணாடியால ஆக்கப்பட்டிருப்பார். பொதுவாக வில்லைகள் கண்ணாடியால ஆக்கப்பட்டிருப்பார். அப்ப கண்ணாடின்றது வலியை விட அடர்த்தி கூடினோரம். கண்ணாடிங்கிறது வலியை விட அடர்த்தி கூடிய ஓரம். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இவர முடிவு சுட்டி N1, இவர முடிவு சுட்டி N2, இவர முடிவு சுட்டி N1, இவர முடிவு சுட்டி N2, வில்லைட முடிவு சுட்டி N1 ஆகவும் அத சூழ உள்ள ஊடகங்கள்ற முடிவு சுட்டி N2 ஆகும். வில்லைகள்ற முடிவு சுட்டி N1 ஆகவும் வில்லை ஆக்கப்பட்ட திரவியத்திர முறிவு சுட்டி N1 ஆகவும் அத சூழ உள்ள ஊடகத்திர முறிவு சுட்டி N2 ஆகவும் காணப்பட்டார். இந்த வில்லைட முறிவு சுட்டி சூழ உள்ள ஊடகத்திர முறிவு சுட்டிய விட, வில்லைட முறிவு சுட்டி N1 சூழ உள்ள ஊடகம் N2 முறிவு சுட்டியை விட பெருசா இருந்தா விரிவில்ல
விரிவில்லையாவே தொழிற்படும். எண்மண் என்ற முடிவு சுட்டி வில்லையில முடிவு சுட்டி சூழ உள்ள ஊடகத்தை விட பெருசா இருந்தா குவிவு வில்லை குவிச்சிட வில்லையா ஒருக்கு வில்லையாவே தொழிற்படும். இது சாதாரணமா ஒரு வில்லை செய்த தொழில். இதுக்கு மாறாக இந்த விஷயத்துக்கு மாறாக நாங்க ஒரு குழிவு வில்லையை எடுத்தா இந்த குழிவு வில்லையில ஒரு குவிவு வில்லையை எடுத்தா இந்த குவிவு வில்லையில வார கதிர் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும் இதுக்கு பேரே ஒருக்கு வில்லை என கதிரை ஒருக்குறதால அதைத்தான் இங்க செய்யற வில்லை ஆக்கப்பட்ட திரவியத்திட முறிவு சுட்டிய விட சூழ உள்ள ஊடகங்கள் முறிவு சுட்டி சின்னதா காணப்படுவாரா இருந்தா அங்க ஒருக்கு வில்லையாவே தொழிற்படும், விரிவில்லையாவே தொழிற்படும். இதை தாண்டி ஒரு குவிவு வில்லையில முறிவு சுட்டி N1 சூழ உள்ள ஊடகத்துல முறிவு சுட்டி N2 சொன்னார். இதுல சூழ உள்ள ஊடகத்துல முறிவு சுட்டி வில்லையிட முறிவு சுட்டிய விட பெருசுன்னு சொன்னார். சூழ உள்ள ஊடகத்துல முறிவு சுட்டி வில்லையிட முறிவு சுட்டிய விட பெருசுன்னு சொன்னார். இந்த ஒருக்கு வில்லை விரிவில்லையாகவும் விரிவில்லை ஒருக்கு வில்லையாகவும் மாறி தொழிற்படுவர். சரி, எதுவும் விலங்கல்னு சொன்னா திருப்பி சொல்லணும்னு சொன்னா நீங்க உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட மைக்கை ஆன் பண்ணிக்கொள்ளலாம். சரியா இல்லையா? சார் ஒரு தரம் சொல்லலாமா? சரியா, ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காம தேவைன்ற சந்தர்ப்பத்துல மட்டும் ஆன் பண்ணுங்க. இதுல என்னென்ன ஒரு விரிவில்லை ஒருக்கு வில்லை இதுதான் விஷயம். சரியா, வில்லையிட முறிவு சுட்டி சூழ உள்ள ஊடகத்தில முறிவு சுட்டியை விட வில்லையிட முறிவு சுட்டி சூழ உள்ள ஊடகத்தில முறிவு சுட்டியை விட பெருசா இருந்தா பழமையான தொழிற்பாடு. வில்லையிட முறிவு சுட்டி சூழ உள்ள ஊடகத்தில முறிவு சுட்டியை விட சின்னதா இருந்தா எதிர் தொழிற்பாடு. இப்போ 2025ஆம் ஆண்டு 10வது கேள்வி. ஒருவர் தனது கண்களில் இருந்து 50 சென்டிமீட்டர் வரையுள்ள தூரத்தில், உங்களுக்கு இந்த லைட் கேள்வி தொகுப்பு வேணுமெண்டா, இந்த கேள்வியில தொகுப்பு வேணுமெண்டா எட்மின்ற நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா அவங்க டீடைல்ஸ் தருவாங்க. அப்ப உங்களுக்கு கேள்வியில தொகுப்பு தேவைன்னா எட்மினுக்கு ஒரு மெசேஜ் போட்டுக்கொள்ளும். இப்ப இதுல ஒருவர் தனது கண்களில் இருந்து 50 சென்டிமீட்டர் வரையுள்ள தூரத்தில் இருக்கும் பொருள்களை மாத்திரம் தெளிவாக பார்க்கலாம். அப்ப 25ல இருந்து 50 சென்டிமீட்டர் வரையிலான தூரங்கள்ல உள்ள பொருள்களை மாத்திரம் தான் இவர் என்ன செய்யறாருன்னா தெளிவாக பார்க்க முடியும். அப்ப இதுல தூரத்தில் இருக்கும் பொருள்களை தெளிவாக பார்ப்பதற்கு தேவையான வில்லையின் வகையும் வலுவும், தூரத்தில் உள்ள ஒரு பொருள்களை தெளிவாக பார்ப்பதற்கு தேவையான வில்லையின் வகையும் வலுவும். தூரத்தில் உள்ள பொருள்கள் முடிவிலியில உள்ள பொருள், தூரத்தில் உள்ள பொருள்கள் என்று சொன்னா முடிவிலியில உள்ள ஒரு பொருள். அப்ப இந்த பொருள் முடிவிலியில இருக்காருன்னு சொன்னா நாங்க இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா கிட்ட உள்ளது விளங்குது, 50க்கு அப்பால உள்ள பொருள்கள் தெளிவில்லைன்னு சொன்னா இவருக்கு இந்த இடத்துல
குறும்பார்வை பிரச்சனை, கிட்ட உள்ளது தெளிவா விளங்குறதால குறும்பார்வை பிரச்சனை. அப்ப இந்த குறும்பார்வை பிரச்சனை உடைய ஒரு ஆள் அணியிற வில்லை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதுல சில விடயங்களை தட்டல். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த முடிவெளியில உள்ள ஒரு பொருள் வில்லைய இவர் கண்ணுல அணியறதுக்கு முன்னும், வில்லைய கண்ணுல அணியறதுக்கு முன்னாடி இந்த பொருள் விளங்குமான்னு கேட்டா விளங்காது. கண்ணாடிய அணிவிச்ச பிறகு அந்த முடிவெளியில உள்ள பொருள் இவருக்கு தெளிவா விளங்குதுண்டா பிள்ளைகள். என்ன நடந்திருக்குன்னா அந்த கண்ணாடி இந்த அணிவிச்சிட நாங்க வில்லை முடிவெளியில உள்ள பொருளை 50ல குவிய செஞ்சிருப்பார். முடிவெளியில உள்ள ஒரு பொருள்ற பிம்பத்தை 50 சென்டிமீட்டர்ல குவிய செய்வார். இதுதான் வில்லை செய்த தொழில். கன்னட வீச்சுல மாற்றம் நடக்காது. கன்னட வீச்சுல மாற்றம் நடக்காதுன்னா 25 சென்டிமீட்டர்ல இருந்து 50 சென்டிமீட்டர் வரையும் இவருக்கு தெளிவா விளங்குதுன்னு சொன்னா இதை தாண்டி அவருக்கு விளங்காது. அப்ப இந்த இடத்துல முடிவிலியில அவர் இந்த பொருளை வச்சிருப்பார்னு சொன்னா, முடிவிலியில வச்சிருந்தா முடிவிலியில வச்சிருந்த பொருள் அவருக்கு கண்ணாடி அணிவிச்சாம தெளிவா விளங்க மாட்டார். எனவே நீங்க இந்த வில்லையை அணிவிச்சிருந்தால அவருக்கு முடிவிலியில உள்ளதை பார்க்கக்கூடிய மாதிரி காணப்படுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்றாலே, இந்த வில்லை முடிவில உள்ள பொருளை பார்க்கிறார், பார்த்து அதுல பிம்பத்தை கண்ணட வீச்சுக்குள்ள கொண்டு வர. ஏன்னா கண்ணுன்றது எப்படியான ஆளுண்டா சரியான பிடிவாதம் பிடிச்சோரா. ஏண்டா அவரோட வீச்சை மட்டும்தான் அவர் பார்ப்பார். நீ இதை போட்டாலும் சரி போடாட்டிலும் சரி, நீ உனக்கு நான் இந்த வில்லைய போட்டு நான் இதை பார்க்கணும்னு சொன்னா உனக்கு விருப்பம்னா நீ இதுக்குள்ள எங்கேயாச்சும் கொண்டு வா, அப்பதான் நான் பாருவேன். உண்ட விருப்பத்துக்கெல்லாம் எனக்கு செய்யலான்ற ஒரு ஆள் தான் அவர். நீ இங்க வச்சபடியா இங்க உள்ள பொருளை உனக்கு பார்க்கணுமா, அப்ப நீ என்ன செய்யணும், இந்த வில்லைய போட்டு இதை இதுக்குள்ள எங்கேயாச்சும் கொண்டு வா, நான் பாக்குறேன். அப்படியான ஒரு ஆள் தான் அவர். அவர் மாற மாட்டார், அடுத்தாக்கள மாற செல்வார். இப்போ இதுல இந்த முடிவிலியில உள்ள ஒரு பொருளை இவர் இங்க கொண்டு வராருன்னு சொன்னா, முடிவிலியில உள்ள ஒரு பொருளை வில்லை அணிவிச்சு இவர் இதுக்குள்ள கொண்டு வந்தால்தான் கண் பார்க்கும். இல்லாட்டி கண் கணக்கு எடுக்க இந்த ஒன் சைட்ல உண்மை ஏன்னா சதா அப்படி இல்லையா. அப்போ முடிவிலியில உள்ள ஒரு பொருளை இந்த 50 சென்டிமீட்டருக்குள்ள இந்த வில்லை என்ன செய்வார்னா கொண்டு வரும். அப்ப கொண்டு வந்தா இப்ப இத கண் பார்க்குமான்னு கேட்டா கண் பார்க்கும். ஏன்னா கண்ற வீச்சுக்குள்ள வந்துட்டாரு இவர். அப்ப இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, எங்களுக்கு குறிவழக்கு போடுற சந்தர்ப்பம். குறிவழக்கு போடுற சந்தர்ப்பத்துல குவிவு வில்லையா இருந்தாலும் சரி, குழிவு வில்லையா இருந்தாலும் சரி, கதிர் இப்படி போறாருன்னா கதிர் போற திசையில உள்ள தூரங்கள் மைனஸ் ஆகும், கதிர் போற திசைக்கு எதிரில் அளக்கப்படுற தூரங்களை பிளஸ் ஆகும் குறிச்சொல்லும். அதுல மிக முக்கியம் என்னன்னா, தூரங்கள் யாவும் இந்த ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்பட வேண்டும். தூரங்கள் எல்லாமே இந்த ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்படும். அப்ப ஒளியியல் மையத்திலிருந்து கதிர் வார திசைக்கு எதிரில் அளக்கப்படுற தூரங்கள் பிளஸ்லையும், ஒளியியல் மையத்திலிருந்து கதிர் போற திசையில் அளக்கப்படுற தூரங்கள் மைனஸ்லையும் நாங்க குறிவழக்குல குறிச்சோம். அதை எப்ப குறிப்போம்னு சொன்னா, வில்லை சூத்திர சமன்பாடு போடுற சந்தர்ப்பம். ஒளியியல் மையத்திலிருந்து கதிர் போற திசைக்கு எதிரில் அளக்கப்படுற தூரங்கள் பிளஸ் குறியையும், ஒளியியல் மையத்திலிருந்து கதிர் போற திசையில உள்ள தூரங்கள் மறைக்குறியையும் பெறும். அது குழிவா இருந்தாலும் சரி, குவிவா இருந்தாலும் சரி. அப்ப இந்த இடத்துல கண்ணுக்கு 50ல இருந்து 25ல இருந்து 50 தான் பார்வை. ஆனா இப்ப வில்லை யார பார்ப்பாருன்னு சொன்னா முடிவிலிய பார்க்கிறார். முடிவிலையில உள்ள ஒரு பொருள்ற பிம்பத்தை வில்லை எங்க குவிப்பாருன்னு சொன்னா 50ல குவிப்பார். அப்ப வில்லைக்கு பொருள் தூரம் முடிவிலி, வில்லைக்கு பிம்ப தூரம் 50. ஏன்னா முடிவிலியில உள்ள ஒரு பொருளை வில்லை கண்ட பார்வை வீச்சுக்குள்ள கொண்டாந்து வச்சிராரா இருந்தா
இது பொருள், இந்த பொருளை வில்லை பார்க்குது, அதுல பிம்பத்தை இங்க தருது. எனவே வில்லைக்கு வில்லை, எனவே வில்லை இதுல ரெண்டு பேர் இருக்கார், கண் வில்லை வில்லை, நம்ம அணிவிக்கிற வில்லை. நாங்க பயன்படுத்துற இந்த வில்லைக்கு பார்க்கிற பொருள் முடிவிலியில காணப்படும். இந்த பொருள் முடிவிலியில உள்ள ஒரு பொருளை இவர் எங்க கொண்டு வராருன்னா 50க்கு கொண்டு வர. எனவே வில்லைக்கு பொருள் முடிவிலி பிம்பம் 50. கண்ணுக்கு இப்ப கண் தெளிவா பார்க்கிறோம்னா கண் கொண்டாந்து எங்க வைக்கணும்? விழித்திரையில. எனவே கண்ணுக்கு பொருள் இவர்ல இருப்பார், பிம்பம் விழித்திரையில வரும், ரெண்டுக்கும் மாறும். வில்லை முடிவிலியில உள்ளதை பார்க்கிறார், 50ல கொண்டாந்து வைக்கிறார்களா, பார்க்கிறது பொருள் முடிவிலியில, வாரது பிம்பம் 50ல. அப்ப வில்லைக்கு பொருள் முடிவிலே பிம்பம் 50, கண்ணுக்கு பொருள் 50, பிம்பம் விழித்திரையில. இந்த தூரம் பிம்ப தூரம், இந்த தூரம் பொருள் தூரம். இப்ப நாங்க பார்க்க போறது வில்லைக்கு கதிர் அங்கிருந்து வார, இங்கால பிளஸ் இங்கால மைனஸ், ரெண்டுமே பிளஸ் பக்கம் தான் இருக்கு. ஏன்னா கதிர் இங்க இருந்து இப்படித்தான் வரப்போறாரு, கண்ணை நோக்கி கதிர் இப்படி வர சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் நாங்க அளக்குறது இப்படின்னா அது பிளஸ்ல வரும், வார திசைக்கு, கதிர் வார திசைக்கு எதிர் திசை. அப்ப இங்க வில்லைக்கு வில்லை சூத்திரத்தை பயன்படுத்தினா எங்களுக்கு தெரியும், வில்லை சூத்திரம் ஒன்றின் கீழ் v மைனஸ் ஒன்றின் கீழ் u சமன் ஒன்றின் கீழ் f. வேண்டிய விதமா நீங்க பாவிக்கிற குறிவழக்க வித்தியாசமா பாவிப்பீங்களா இருந்தா நீங்க அப்படி பாவீங்க. நான் பாவிக்கிற குறிவழக்க எப்படின்னு சொன்னா பொருள் தூரமும் பிளஸ் பிம்ப தூரமும் பிளஸ், பொருள் தூரமும் பிளஸ் பிம்ப தூரமும் பிளஸ், பிம்ப தூரம் 50 பிளஸ் 50, பொருள் தூரம் முடிவிலி. காண வேண்டிய ஆளுக்கு குறிவழக்கு போடுறல்ல, இதுல பெருமானம் 0. எனவே ஒன்றின் கீழ் f சமன் ஒன்றின் கீழ் 50 பிளஸ்ல, எனவே f சமன் பிளஸ் 50 சென்டிமீட்டர். இது இவர குவிய தூரம். அப்ப பிளஸ்ல வந்துருச்சான்னு சொன்னா, பிளஸ்ல வந்துருச்சான்னு சொன்னா இது என்ன வில்லையா இருந்திருப்பாருடா? குழிவு வில்லையா இருந்திருப்பாரு. அப்ப குழிவு வில்லைன்றது என்னத்துக்காக? ஏன்னா நம்ம பாக்குறோம், ஒரு ஆளுட குவிய தூரம் பிளஸ்ல வருதுன்னு சொன்னா அது குழிவு வில்லை. அதே குழிவு வில்லைக்கு வலு மைனஸ்ல வரும். அப்ப இது குழிவு வில்லை. அப்ப இது இவருக்கு என்ன பார்வை குறைபாடுகளே? இதற்கு தூரத்தில் உள்ளது விளங்குதில்ல, கிட்ட உள்ளது விளங்குதுன்னா குறும்பார்வை குறைபாடு. எனவே குறும்பார்வைக்கு அவர் அணியிறவில்லை. குறும்பார்வையை நிவர்த்தி செய்யறதுக்கு குறும்பார்வை குறைபாட நிவர்த்தி செய்ய அவர் அணியிறவில்லை. குழிவு வில்லை. குறும்பார்வையை நிவர்த்தி செய்ய அவர் அணியிறவில்லை, குழிவு வில்லை என f பிளஸ் 50. இப்ப எங்களுக்கு தெரியும் வலுன்றது 1/f p சமன் ஒன்றின் கீழ் 50 சென்டிமீட்டர்ன்றது அரை மீட்டர். கட்டாயம் வலுவ டயோப்டர்ல கொடுக்கணுமா இருந்தா மீட்டருக்கு மாத்தணும். வெப்ப அப்ப நான் 50 சென்டிமீட்டர் அரை மீட்டருக்கு மாத்திரேன். எனவே வலு சமன் 2. இந்த மீட்டர் மேல போனா மீட்டர் -1, அந்த மீட்டர் -1 தான் டயோப்டர்ன்றோம். இது குழிவு வில்லைன்றதால மைனஸ் போடும். எனவே 10வது கேள்விக்கு முதலாவது விடை. 10வது கேள்விக்கு முதலாவது விடை. அப்ப நாங்க ஒரு குறும்பார்வையை நிவர்த்தி செய்யறதுக்கு குழிவு வில்லை அணிவிக்கிற மாதிரி, ஒரு குறும்பார்வையை நிவர்த்தி செய்ய குழிவு வில்லையை அணிவிக்கிற மாதிரி, ஒரு நீள் பார்வை குறைபாட இல்லாட்டி நீள் பார்வைய நிவர்த்தி செய்ய குவிவு வில்லை அணிவிப்போம். நீள் பார்வையை நிவர்த்தி செய்ய குவிவு வில்லை. நீள் பார்வை அல்லது நீள் பார்வை குறைபாடு எது தெளிவா விளங்குதோ பிள்ளைகள் அதுதான் குறைபாடு. எது தெளிவா விளங்குதோ
அதுதான் குறைபாடு. அப்படிதான் இங்க நம்ம சொல்லுவோம். குறும்பார்வை இல்லாட்டி குறும்பார்வை குறைபாடுண்டா கிட்ட உள்ளது தெளிவா விளங்கும், தூரம் உள்ளது விளங்க மாட்டோம். எனவே தூரம் உள்ளது விளங்கலன்னு சொன்னா நாங்க பயன்படுத்துறதில்லை, குழிவு இல்லை. கிட்ட உள்ளது விளங்காது, தூரம் உள்ளது விளங்கும்னா அது நீள் பார்வை அல்லது நீள் பார்வை குறைபாடு. அதை நாங்க திருத்தி அமைச்சதுக்கு அனுப்பிச்ச வேண்டியதில்லை, குவிவு இல்லை. இதுல நாங்க கதிர்வரி படம் கீழ வேண்டியிருக்க. இதுல என்ன சரி தேவைன்னு சொன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எதுவும் விளங்கலன்னு சொன்னா கேளுங்க, விளங்கலன்னு சொன்னா கேளுங்க. சரி, அப்படி எங்களுக்கு அதுல கேள்வியில இந்த கேள்வியில அதுக்கு விட வந்து முதலாவது விட குழிவு வில்லை -2 டைரக்டர் கட்டாயம். குழிவு வில்லைன்னு சொன்னா டைரக்டர் வந்து மைனஸ் வரணும். இதுல இவர்ல ஒரு மனுஷ கண்ணுல இவருக்கு குறும்பார்வை பிரச்சனைன்னு சொன்ன குறும்பார்வைன்னு சொன்னா அண்மையில் உள்ளது தெளிவா விளங்கும், செய்மையில் உள்ளது விளங்காது. எனவே குறும்பார்வை பிரச்சனை உடைய ஒரு ஆள், இந்த குறும்பார்வை பிரச்சனை உடைய ஒரு ஆளுக்கு அண்மை புள்ளிய கீர்வமா இருந்தார். அண்மையில் உள்ள பொருள் தெளிவா விளங்கும். இதே குறும்பார்வை பிரச்சனை உடைய ஒரு ஆளுக்கு சேமை புள்ளிக்கு கீர்வமா இருந்தார். குறும்பார்வை பிரச்சனையுடைய ஒரு ஆளுக்கு சேமை புள்ளிய கீர்வமா இருந்தார். சரியா? சேமை புள்ளியில கீர்வமா இருந்தா விழித்திரைக்கு முன்னாடி குவிவர். அப்ப இதை நாங்க என்ன செய்யணும்னா திருத்தி அமைக்கணும். திருத்தி அமைக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துற வில்லை குழிவு வில்லை. எங்களுக்கு குறும்பார்வையை நிவர்த்தி செய்யறதுக்கு குழிவு வில்லை. அப்ப இதுக்கு நாங்க ஒரு குழிவு வில்லைய பயன்படுத்தினா இந்த வார கதிர் இந்த வில்லையால கொஞ்சம் விரிவாக்கப்பட்டு
இங்க வந்து குவிவர். எனவே குழிவு வில்லையிட தொழில் கதிர விரிக்கிறது. இங்க எங்களுக்கு இந்த குவிவு வில்லைய மாத்திரம் பயன்படுத்தகளை விழித்திரைக்கு முன்னாடி குவிகிறது. கதிர் கொஞ்சம் விரியணும்னு சொன்னா எந்த வில்லையை பயன்படுத்தணும்? குழிவு வில்லையை பயன்படுத்தணும். இது நீள்பார்வை குறைபாடுண்டா எது தெளிவா விளங்கும்? தூரம் உள்ளது விளங்கும். எனவே முடிவிலியிலிருந்து வார பொருள்கள் பிம்பம் இங்க தெளிவாக அவதானிக்கப்படும். முடிவிலியிலிருந்து வார பொருள்கள் தெளிவாக அவதானிக்கப்படும். அண்மையிலிருந்து வார பொருள்கள் பிம்பம் விழித்திரைக்கு பின்னால குவியும். ஒரு நீள்பார்வைனா தூரத்தில் உள்ளது தெளிவா விளங்கும். நீள்பார்வை அல்லது நீள்பார்வை குறைபாடுனா தூரத்தில் உள்ள பொருள்கள் தெளிவாக விளங்கும். அண்மையில் உள்ளது விழித்திரைக்கு பின்னாடி குவியும். அப்ப விழித்திரைக்கு பின்னால குவியோரால கொஞ்சம் முன்னாடி எடுத்தாதான் விழித்திரையில குவியணும். அப்ப பொருளை இன்னும் குவிச்சோணும்னு சொன்னா பிள்ளைகள் இவர் இங்க வந்தவர் இன்னும் இங்க குவிவர், பிறகு குவிஞ்சி இவர் எங்க வருவார்? விழித்திரைக்கு வருவார். அப்போ ஒரு குறும்பார்வையை நிவர்த்தி செய்ய குழிவு வில்லை, ஒரு நேர்பார்வையை நிவர்த்தி செய்ய குவிவு வில்லை பயன்படுத்தும். அதிர்வரி படம் கீழ சந்தர்ப்பத்தில் கட்டாயம் அம்புக்குறிகள் முக்கியம். இது 10வது கேள்விக்குரிய விஷயம். அடுத்தது 28வது கேள்வி. 2025ஆம் ஆண்டு 28வது கேள்வி. 28வது கேள்வி. சரியா? 28வது கேள்வியில பாருங்க. குவிய தூரம் 10 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிவு வில்லையின் தலைமை அச்சு மீது ஒரு பொருள் வைக்கப்படும் போது, குவிய தூரம் 10 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிவு வில்லையின் தலைமை அச்சு மீது ஒரு பொருள் வைக்கப்படும் போது, இது ஒரு குவிவு வில்லை. குவிவு வில்லோட தலைமை அச்சு இவர். இந்த தலைமை அச்சில ஒரு பொருள் வைக்கப்படும் போது வில்லை பொருளின் அதே பருமனுள்ள ஒரு பிம்பத்தை உண்டாக்குகின்றது. இதுல பிள்ளைகள் குவிவு வில்லையில சில பிம்ப இயல்புகள் காணப்படும். அது எப்படியான பிம்ப இயல்புண்டா, இது குவியம். இந்த வில்லை எடுத்தாலும் அதுக்கு குவிய தூரம் ஒரு தூரம் இருப்பார் தானே. அப்ப இது வந்து குவிய தூரம். இவரை அது குவிய தூரத்துல 2 மடங்கு 12. இப்ப இதுல நாங்க எஃப்க்கு உள்ள ஒரு பொருளை வச்சா, இதுக்குள்ள ஒரு பொருளை வச்சா, எஃப்க்குள்ள குவியத்துக்கு உள்ள பொருளை வச்சா, இதுக்குள்ள பொருள் இருந்தா உருவாகிற பிம்பம் நிமிர்ந்த மாய பிம்பம்.
நிமிர்ந்த மாய பிம்பம். இதுக்குள்ள பொருளை வச்சா வில்லைக்கும் எஃப்க்கும் நடுவுலையோ இல்லாட்டி அதுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல பொருளை வச்சா உருவாகிற பிம்பங்கள் நிமிர்ந்த மாய பிம்பம். எஃப்க்கு அப்பால பொருளை வச்சா இங்கால நீங்க எங்க பொருளை வச்சாலும் உருவாகிற பிம்பங்கள் தலைகீழான மெய்பிம்பமா இருக்கும். மாய பிம்பம்னு சொன்னா பொருள் உள்ள அதே திசையில பிம்பம் உருவாகும். நீங்க பொருளை இதுக்குள்ள வச்சீங்கன்னு சொன்னா எஃப்க்குள்ள பொருளை எங்க வச்சாலும் பொருளுக்கு பின்னாடி பிம்பம் உருவாகும். நீங்க எப்ப தாண்டி பொருளை வச்சுக்கண்டா பொருள் உள்ள திசைக்கு எதிர் திசையில இந்த ஆளு பிம்பம் உருவாகும். இதுல ஒரு ஆள் ஸ்பெஷல் ஆனார் யாருன்னு சொன்னாங்களே இந்த 2F. நீங்க 2Fல பொருளை வச்சா பிம்பமும் 2F பொருள் அளவான பொருள் எவ்வளவு உயரமோ அதே உயரத்துல இங்கால 2Fல தோன்ற பிம்பம். அப்ப 2F பொருளளவான பிம்பம் பெறப்படணுமா இருந்தா அங்க ஒரு முறையில பொருளளவான பிம்பம் பெறுவோம். என்ன முறையில சொன்னா 2Fல வச்சா அப்ப ஒரு பொருளை 2Fல வச்சா அங்க பிம்பம் 2Fல உருவாகுவார். ஒரு பொருளை 2Fல வச்சீங்கன்னா பிம்பமும் 2Fல உருவாகும். பொருளை எஃப்க்கும் வில்லைக்கும் நடுவுல வச்சா அங்க உருவாகிற பிம்பம் அதே பொருள் இருக்கிற பக்கம் நிமிர்ந்த மாய பிம்பமா உருவாகும். அது எப்படி நிமிர்ந்த மாய பிம்பம்? இது எஃப்னு சொன்னா இதுக்குள்ள எங்கேயாவது ஒரு பொருளை நீங்க வச்சா எங்களுக்கு தெரியும் பொருள்கள்ல கதிர்வரிப்படம் கீற சந்தர்ப்பத்துல ஒன்று ஒளியியல் மையத்துக்கூடாகவும் இன்னொரு முதலச்சுக்கு சமாந்தரமாக எஃப் கூடாக போகணும். இதுல நீங்க கதிர்வரிப்படத்தை இவ்வாறு நீட்டினீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பிம்பம் உருவாகும். இதுதான் நிமிர்ந்த மாய பிம்பம். பொருள் உள்ள அதே பக்கம் உருவாகும். தலைகீழான மெய்பிம்பம்னா இங்கால வருவார். அங்கால வரக்கு அவர் எப்படி வருவார்னு சொன்னா இப்படி ஒரு கதிர் வரிப்படம்னா நீங்க இப்படி வார கதிர் ஒன்னும் சமாந்தரமா போகும், இன்னொன்னு ஒளியல் மையத்துக்கூடாக போகும். அவை இவர் குவியத்துக்கூடாக போய் ஒரு இடத்துல சந்திப்பார். இது தலைகீழான மெய்பிம்பம். இங்க உருவாகும். இதுதான் எங்கட இந்த மெய்பிம்பம் மாய்பிம்பம். நீங்க கொண்டு வந்து பொருளை 2Fல வச்சா இங்க நீங்க எத்தனை சென்டிமீட்டர் உயரத்துல பொருள் வச்சிருக்கீங்களோ அத்தனை சென்டிமீட்டர் உயரத்துல இங்க பிம்பம் உருவாகும். பொருள் தூரம் பிம்ப தூரத்துக்கு சமன்டா நீங்க பொருளை குவிய தூரத்துல 2 மடங்குல வச்சிடும், 2Fல வச்சிடும். சரி, இது சரியான கிளியர்? சரி, இப்ப பாருங்க. குவிய தூரம் 10 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிவு வில்லையின் தலைமை அச்சு மீது ஒரு பொருள் வைக்கப்படும் போது வில்லை பொருளின் அதே பருமனுள்ள ஒரு பிம்பத்தை உண்டாக்குகின்றது. அதே பருமனுள்ள ஒரு பிம்பத்தை உண்டாக்கணுமா இருந்தா பொருள் 2Fல வைக்கப்படும்.
இவ்வில்லைக்கு பதிலாக வேறொரு வில்லை இடப்படும் போது நிமிர்ந்த பிம்பம் உண்டாகின்றது. அப்படின்னா அப்படிங்கிற கேள்வியை டிக் பண்ணணும். முதலாவது, குவிய தூரம் 10 சென்டிமீட்டரை உடைய வில்லையின் தலைமை அச்சு மீது ஒரு பொருள் வைக்கப்படும் போது அதே பருமனுள்ள ஒரு பிம்பத்தை அதே பருமனுள்ளதை உண்டாக்கணுமா இருந்தா பொருள் 2Fல வைக்கப்பட்டிருக்கணும். இந்த வில்லையை எடுத்துட்டு வேறொரு வில்லையை இடப்படும் போது ஒரு நிமிர்ந்த பிம்பம் உண்டாகிறது. முதலாவது ஒரு வில்லை உண்டாக்குறாங்க. அசீர் மொஹமட் விளங்கிட்டாங்க. అవును సార్. சிம்னா சிம்னா சார். விளங்கிட்டாமா? விளங்கிட்டு. உமைரா உமைரா விளங்கிட்டாமா? ஆரா சதா ரெக்கார்ட்ல போட்டு ஓடுறீங்கன்னா சரியா? ஃபுல்லா நடக்கிற கிளாஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? நேற்று நைட் நடக்கிற கிளாஸ் நேற்று வந்து நெட்வொர்க்ல ஒரு இஷ்யூன்றதுலாம் இன்னைக்கு மார்னிங் போட்டேன். இன்னைக்கு பெரும்பாலும் நைட்ல தான் நடக்கும் கிளாஸ். இப்ப அது பாருங்க, 28வது கேள்வி. ஒரு பொருள் வைக்கப்படும் போது தலைமை அச்சில ஒரு பொருளை வச்சிடாங்க. சரியா? தலைமை அச்சில ஒரு பொருளை வச்சிட சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, குவிய தூரம் 10 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிவு வில்லையின் தலைமை அச்சு மீது பொருள் வைக்கப்படும் போது பொருளின் அதே பருமனுள்ள ஒரு பிம்பத்தை உண்டாக்குகின்றது. தலைமை அச்சில அதே பருமனுள்ள பிம்பத்தை உண்டாக்கணும்னு சொன்னா பொருள் 2Fல வச்சப்பட்டிருக்கணும். இது F. இதுல குவிய தூரம் 10 சென்டிமீட்டர். அப்ப இது 10 சென்டிமீட்டர்னா கட்டாயம் பொருளை 20 சென்டிமீட்டர்ல வச்சிருக்கணும். அப்ப பிம்பமும் இங்கால 20ல உருவாகும். சரியா? ஏன்னா அதுல அவங்களுக்கு தந்த தரவு என்னன்னு சொன்னா, குவிய தூரம் 10 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிவு வில்லையின் தலைமை அச்சு மீது பொருள் வைக்கப்படும் போது வில்லை பொருளின் அதே பருமனுள்ள ஒரு பிம்பத்தை உண்டாக்குகின்றது. இவ்வில்லைக்கு பதிலாக இப்படியோ வில்லையை தூக்க போறாங்க. வில்லையை தூக்கிட்டு இவ்வில்லைக்கு பதிலாக இந்த வில்லை இருக்கிற இடத்துல இவ்வில்லைக்கு பதிலாக வேறொரு வில்லை வைக்கப்படும் போது ஒரு நிமிர்ந்த பிம்பம் உண்டாகின்றது. இங்க பொருள்ல எந்த மாற்றமும் செய்யல. வில்லை இருந்த இடத்துல அந்த வில்லை எடுத்துட்டு வேறொரு வில்லையை வச்சிடாங்கன்னா பொருள் 20 சென்டிமீட்டர்ல தான் இருப்பார். அப்ப பொருள் 20 சென்டிமீட்டர்ல இருப்பார். அப்ப இதுக்கு ஒரு நிமிர்ந்த பிம்பம் உண்டாகுன நாம பார்த்தோம். நிமிர்ந்த பிம்பம் உண்டாகணுமா இருந்தா கட்டாயம் பொருள் குவியத்துக்கு உள்ள இருக்கு. அப்ப இந்த பொருள் நாங்க வச்ச இந்த 2வது வில்லை, முதலாவது வில்லைய தூக்கிட்டு வச்ச இந்த 2வது வில்லோட குவிய தூரத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற பொருள். முதலாவது வில்லையில பொருளளவான
பிம்பம் பெறப்படுதுன்னு சொன்னா இவர் 20 சென்டிமீட்டர்ல வச்சப்பட்டிருப்பார். ஏன்னு சொன்னா 2Fல வச்சாதான் பிம்பமும் 2Fல வரும். அப்ப இது 2Fல வச்சப்பட்டா இங்க பிம்பமும் 2Fல வரும். இப்ப நாங்க வில்லையில இருந்தான பொருள் தூரத்தை மாத்த அது 20 சென்டிமீட்டர். இந்த வில்லைக்கு பதிலா இப்ப உதாரணமா இங்க இருக்கார் பொருள், இங்க இருக்கார் இது வில்லைன்னு சொன்னா இப்ப இந்த வில்லைய வச்சக்கல இந்த சிவப்புட பிம்பம் அங்கால ஒரு 20ல பெறப்படும். இப்ப இந்த பொருளை மாத்தாம இந்த வில்லைய எடுத்துட்டு இந்த வில்லைய வச்சா அப்ப இந்த பொருள் தூரம் மாறல. ஆனா இங்க ஒரு நிமிர்ந்த பிம்பம் பெறப்படுதா? நிமிர்ந்த பிம்பம் பெறப்படுதுன்னு சொன்ன பிள்ளைகள் அது மாய பிம்பம். மாய பிம்பம் பெறப்படுதுன்னு சொன்னா கட்டாயம் எஃப்க்கு உள்ள இருக்கணும். அப்ப 20 சென்டிமீட்டரை விட இவங்க எஃப் வந்து பெருசா இருக்கணும்டா. எங்களுக்கு இந்த வெச்ச வில்லையிட குவிய தூரம்ன்றது 20 சென்டிமீட்டரை விட பெருசா காணப்படும். ஐந்தாவது விடை விலகல் சொன்னா கேளுங்க. சரி, அடுத்தது வந்து 31வது கேள்வி. ஒரு தரம் அந்த கிளாஸை பத்தி ஒரு தரம் இன்ஃபார்ம் பண்ணுங்க பிள்ளைகள்ட்ட, வேற பிள்ளைகள்ட்ட பிரயோசனம் அடைஞ்சிட்டு போகட்டும். இதுல 31வது கேள்வி. இதுல கதிர் கொஞ்சம் பண்றோம். எங்களுக்கு தெரியும் ஒரு கதிர் எடுத்தா ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம் யார பிள்ளைகள் செல்வம் முறிவு சுட்டி குறைஞ்சவர் ஐதான ஊடகமாகவும் முறிவு சுட்டி கூடுனவர் அடர்ந்த ஊடகமாகவும் இருக்கும். இதுல நாங்க ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகத்தை பேசினா இப்ப இது ஒரு அடர்ந்த ஊடகம். நான் உங்களுக்கு முறிவு சுட்டியை வச்சு விளங்கப்படுத்துறேன். எப்படின்னா இவர முறிவு சுட்டி 1.5 இவர முறிவு சுட்டி 1 சொன்னா இங்க இப்படி ஒரு கதிர்வரிப்படம் வார சந்தர்ப்பத்துல இவர் முறிவு சுட்டி கூடுன இடத்துல இருந்து முறிவு சுட்டி குறைஞ்ச இடத்துக்கு போனா செவ்வன் என்ன செய்யும்? விளக்கும். அப்ப செவ்வனை இவர் விலக்கி முறிவடையும். சரியா? இப்ப கவனிங்க, இதுல இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா இவர் 1.8 முறிவு சுட்டி இவர முறிவு சுட்டி 1 இப்படி வார சந்தர்ப்பத்துல இங்கேயும் ஐதான அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகிறார். அப்ப செவ்வனை விலக்குவர். ஆனா ஒரு விஷயம் இல்லை. ஆனா பிள்ளைகள் ஒரு விஷயம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு சொன்னா இப்படி வார கதிர்
இதே கோணம், இது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுக்கிறேன். இது எக்ஸ் முறிகிறது y, இங்கேயும் படுறது எக்ஸ், இங்கேயும் 1.5 முறிவு சுட்டில இருந்து ஒன்றுக்கு போகுது, இங்க 1.8 முறிவு சுட்டில இருந்து ஒன்றுக்கு போகுது. ரெண்டுலயுமே அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகுது. ரெண்டு இடத்துலயுமே அனுப்பப்படுற கதிர்ற கோணம் படுகோணம் எக்ஸ். இப்ப இங்கேயும் விளக்கத்தான் போறேன். இங்கேயும் என்ன செய்வார்னா கதிர் விளக்குவார் செவ்வனை. இங்க இந்த கோணம் ஜெட்டா இருப்பார். இந்த கோணம் என்னவா இருப்பார்னா ஜெட்டா இருப்பார். நான் இப்ப என்ன செய்யறேன்னா y பெருசா z பெருசான்னு கேட்டா z தான் பெருசு. ஏன் z அந்த இடத்துல பெருசுண்டா அடர்ந்த ஊடகத்துக்கும் ஐதான ஊடகத்துக்கும் இடையிலான முறிவு சுட்டி வித்தியாசம் இங்க தசம் 8. ஏன்னா இது 1.8ல இருந்து 1க்கு போகுது. அடர்ந்த ஊடகத்துக்கும் ஐதான ஊடகத்துக்குமான முறிவு சுட்டி வித்தியாசம் தசம் 5. அப்ப முறிவு சுட்டி வித்தியாசம் கூடனவர் இந்த படம். எனவே அங்க விலகல் கொஞ்சம் கூட வாரிப்பார். இதை விட நான் இன்னொன்னு செய்யறேன். இப்படி ஒண்ணு இவர் 1.3 அதே படுகோணம் எக்ஸோட படுறவர் 1 முறிவு சுட்டியுடைய ஒரு ஊடகத்துக்கு போறார். இப்ப என்ன நடக்கும் அப்படியே இப்பவும் இவர் செவ்வனை விலத்துவார். ஏன்னா அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போனா செவ்வனை விலத்தோம். இங்க இவர் டபிள்யூன்னு சொன்னா இந்த இடத்துல மொத்தமா நாங்க பார்த்தா ஆக பெரிய விலகல் கோணம் Z ஆகவும், அடுத்தது y ஆகவும், அடுத்தது W ஆகவும் காணப்படுவது. ஏனென்று சொன்னா இதுகளுக்கு இடையிலான முறிவு சுட்டி வித்தியாசம் கூடன்றதால நல்ல விலகல் அடைவார். இது இவரை விட இவர முறிவு சுட்டி வித்தியாசம்ன்றது ரெண்டு ஊடகத்துக்கும் இடையிலான முறிவு சுட்டிட வித்தியாசம். இந்த வித்தியாசம் தசம் 5ன்றதால இவரை விட விலகல் கொஞ்சம் குறைவா இருப்பார். ஆனா விலகுவார். இதான ஊடகத்துக்கு போகல அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகல செவ்வனை விலத்தோணும். எல்லா இடமும் விலகல் தான் நடக்க போகுது. ஆனா விலகல் நடக்கிற அளவு மாற போகுது. எப்படின்னா இவர் இதுல இருந்து இதுக்கு போகல இங்க முறிவு சுட்டி வித்தியாசம் 1.8 இங்க தசம் 5 இங்க தசம் 3 இங்க வித்தியாசம் கூடன்றதால விலகல் கூட. இவருக்கு அடுத்த வித்தியாசம் இவருக்குன்றதால இங்க இவரை விட இவருக்கு விலகல் குறைய, இவரை விட இவருக்கு விலகல் குறைய. எனவே இந்த இடத்துல அந்த முறிவு சுட்டி வித்தியாசங்கள் தான் விலகுற கோணங்களை தீர்மானிச்சார். இது ஒரு தரம் விலகல்னு சொன்னா கேளுங்க. சரி, அப்படி இதே மாதிரிதான் அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு வந்தாலும் நடக்கும். அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு வருமா இருந்தா செவ்வனை நோக்கும். அப்படி நோக்கங்களை முறிவு சுட்டி வித்தியாசம் குறைய இருந்தா நல்லா நோக்கும். இங்க கூட இருந்தா நல்லா விளக்கும். இப்ப இதே மாறி பார்த்தோம்னா
இவர் ஒன்றுல இருந்து 1.8க்கு போகிறாருன்னா இவர் முறிவு சுட்டி கூடணும். அப்ப இப்படி போக வேண்டிய கதிர் நல்லா விளத்துவார். இவர் நல்லா நோக்குவார். விளத்த மாட்டார், நல்லா நோக்குவார். அதே மாதிரி இவர் எடுத்தார். இவர் 1ல இருந்து 1.5க்கு போற சந்தர்ப்பத்துல அதே படுகோணத்தோட போறாருன்னா இவர் விளத்துறது ஒரு அளவா, இவர் நோக்குறது ஒரு அளவா நோக்குவார். இங்க யாரு கூட நோக்குவாருன்னா முறிவு சுட்டி வித்தியாசம் அடர்ந்ததுல இருந்து ஐதானத்துக்கு போனா கட்டாயம் விளக்கம். அதுல முறிவு சுட்டி வித்தியாசம் கூட உள்ளதுதான் கூட விளக்கும். ஐதானத்துல இருந்து அடர்ந்ததுக்கு போனா நோக்கணும். அதுல முறிவு சுட்டி வித்தியாசம் கூட உள்ளதுதான் கூட நோக்கம். இதை விளங்கிட்டீங்கன்னா சரி. சரி, அப்ப இதுல இவருக்கு நாங்க ஆராயிர சந்தர்ப்பத்துல இவருக்கு தசமெட்டு வித்தியாசம்னு சொன்னா இவர் நல்லா நோக்குவார். ஏன்னா இவரை விட இவர் நல்லா அடர்ந்தார். இவருக்கு நாங்க பார்த்தா இவர் நோக்குற அளவு இவரை விட குறைவா இருப்பார். ஏன்னா முறிவு சுட்டி வித்தியாசம் குறையும். நாங்க இதை வச்சுதான் இந்த கேள்வி செய்யணும். அப்ப இதுல நாங்க உங்களுக்கு ஏல இருந்து பிக்கு போகுது, பில இருந்து சிக்கு போறார், சில இருந்து டில இருந்து ஏ, இப்படி கதிர் வரைபடங்கள் போறார். இப்படி கதிர் வரைபடங்கள் போற சந்தர்ப்பத்துல என்ன நடக்க போகுதுன்னா முதலாவது ஏல இருந்து ஒரு கோணத்தோட போற, ஏல இருந்து இப்படி ஒரு கோணத்தோட போற. இவர் என்ன செய்யறாருன்னா செவ்வனை நோக்குறார். பாருங்க, செவ்வனை நோக்குறார். போக வேண்டிய கதிர் செவ்வனை நோக்கி போற. சரியா? அடுத்தது பில இருந்து சிக்கு போற சந்தர்ப்பத்துல இதான் வர்ற செவ்வன். இப்படி போக வேண்டிய கதிர் இப்படி விளக்குற. சரியா? இப்போ இதுல இருந்து நாங்க இவ்வளவுத்தையும் வச்சு ஒரு முடிவு எடுக்கலாம் பிள்ளைகள். எப்படின்னு சொன்னா ஏய விட என் பி பெருசு. ஏன்னா ஏல இருந்து பிக்கு போகல செவ்வனை நோக்குது. அப்ப நோக்குதுன்னு சொன்னா ஐதானத்துல இருந்து அடர்ந்ததுக்கு போகணும். இப்போ பிய விட சி சின்னது. ஏண்டா இங்க இருந்து பில இருந்து சிக்கு போற சந்தர்ப்பத்துல விளக்குது. அடர்ந்ததுல இருந்து ஐதானத்துக்கு போனா தான் விளக்குவார் செவ்வனை. அப்ப பிய விட சி சின்னது. அடுத்தது சில இருந்து டிக்கு போற சந்தர்ப்பத்துல நோக்குது, நல்லா நோக்குது. அப்ப இதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கலாம், டிய விட சி சின்னது. சரி, அதுக்கு பிறகு சில இருந்து ஏக்கி போற சந்தர்ப்பத்துல செவ்வனை விளக்குறார். அப்போ நம்மளுக்கு டிய விட சியும் சின்னது, டிய விட ஏயும் சின்னது. இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் எல்லாத்துலயும் சேர்த்து. அடர்ந்ததுல இருந்து ஐதானத்துல இருந்து அடர்ந்ததுக்கு போனாதான் செவ்வனை நோக்கும். எனவே இங்க நோக்குறதால ஏய விட பி பெருசு. பில இருந்து சிக்கு போற சந்தர்ப்பத்துல அடர்ந்ததுல இருந்து ஐதானத்துக்கு போனாதான் விளக்கும். எனவே அடர்ந்தது இவர், ஐதானது இவர், பியை விட சி சின்னது. சில இருந்து டிக்கு போற சந்தர்ப்பத்துல நோக்குது. எனவே ஐதானதுல இருந்து அடர்ந்ததுக்கு போனாதான் நோக்கும். அப்ப சியை விட டி பெருசு. டில இருந்து ஏக்கு போகல விளக்குது. எனவே அடர்ந்ததுல இருந்து ஐதானத்துக்கு போகல விளக்கும். எனவே டியை விட ஏ சின்னது. அப்போ நாங்க இங்க ஒரு
எல்லா விடையையும் பார்த்தா அஞ்சாவது விட வராது. நீங்க அதுல விடைய தட்டல் எப்படின்னா அஞ்சாவது விட வராது. ஏன்னா ஏயை விட டி பெருசு. சரி, அப்படி இப்ப நாங்க முடிவு எப்படி முடிவெடுக்க போறோம்? இது ரெண்டையும் பாருங்க, பியையும் டியையும் சியையும் பாருங்க. சி என்றால் பியை விடவும் சின்னது, டியை விடவும் சின்னது. இந்த சி என்றால் இவரையும் இவரையும் விட சின்னது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா அது ரெண்டையும் வேற இடத்துக்கு பியில இருந்து இது என்பி இது என்சில ஒரு கோணத்தோட படுறவர், கோணத்தோட படுறவர். நீங்க எப்படி ஒண்ணு பாருங்க, இதுல எப்படின்னா இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன், ஒன்று விட்ட கோணம். அப்போ நீங்க ஒண்ணு யோசிச்சிருக்கீங்க, எப்படின்னா இங்க வார கோணம் நீங்க இங்க இருந்து இப்படி அனுப்பி பாருங்க, சில இருந்து டிக்கு அனுப்பி பாருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படின்னா சில இருந்து டிக்கு வாரது நல்லா நெருங்குதா, சில இருந்து அம்புக்குரிய மாத்தி அனுப்பி பாருங்க. சில இருந்து பிக்கு போறது நல்லா நெருங்குதான்னு பாருங்க. நீங்க அம்புக்குரிய இதுக்கு பார்க்கல இப்படி பாருங்க. இப்ப பில இருந்து சிக்கு போறது நல்லா நெருங்குதா, இல்லாட்டி டில இருந்து சிக்கு போறது நல்லா நெருங்குதான்னு கேட்டா பிள்ளைகள் இந்த படத்துல இருந்து நீங்க எப்படி செல்லணும்? நம்மளுடைய எக்ஸாம் பேப்பர்ல இருந்து சில இருந்து டிக்கு போறதுதான் நல்லா நெருங்குது. இப்படி மாறி அனுப்புனீங்கன்னா சில இருந்து பிக்கு போறது இதை விட நெருக்கம் குறையன்னு சொன்னா டீட முறிவு சுட்டி பியை விட பெருசா இருக்கணும். நம்ம பார்த்தோம் எங்க கூட நெருங்குதோ அதுல முறிவு சுட்டி வித்தியாசங்கள் கூட இருக்கணும். அப்ப இது போற இடம் ஒண்ணுண்டா, இங்கதான் முறிவு சுட்டி வித்தியாசம் கூடண்டா, இது ஒண்ணுண்டா, இது 1.8, இது ஒண்ணுண்டா, இது 1.6 அறிவு, 1.7 அறிவு. அப்ப டிக்கு தான் முறிவு சுட்டி கூட. அப்போ கூடுனால் டி, பியையும் விட டி கூட, பியையும் விட டி கூட. இப்ப நாம இந்த இடத்துல அஞ்சாவது விடைய தட்டிட்டோம். இப்ப பியை விட டி கூடண்டா முதலாவது விடையில பியை விட டி கூட சரி, இரண்டாவது விடையிலையும் பியை விட டி கூட சரி, மூணாவது விடையிலையும் பியை விட டி கூட சரி, நாலாவது விட வராது. நாலாவது விடையில டியை விட பி கூட, எனவே நாலாவது விடையும் வராது. இப்ப அடுத்தது ஏல இருந்து பிக்கு போறதா, டில இருந்து ஏக்கு போறதா? நாங்க இவரை சொல்லிட்டோமே. இப்ப நாங்க ஏயையும் சியையும் பார்க்கிறோம். ஏயையும் சியையும் பார்க்கறதுல அதுல யாரு பெருசுன்னு எடுத்தா விடையை கண்டுபிடிச்சிருக்கு. பி என்றால் பொதுவானால், பி என்றால் பொதுவானால் பில இருந்து சிக்கு வாரால், பில இருந்து சிக்கு வாரால் இங்க கூட விளக்குதா, இத மாத்தி அனுப்புறீங்க. அந்த அம்புக்குரிய மாத்தி நீங்க அனுப்புனா இங்க கூட விளக்குதாடா, எங்க கூட விளக்குது? பில இருந்து சிக்கு வரக்குல கூட விளக்குதா, சில இருந்து ஏபி போகல கூட விளக்குதாண்டா? நம்மளுக்கு சிக்கு வரக்குலதான் கூட விளக்குது. எனவே சீட முறிவு சுட்டி இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான முறிவு சுட்டி வித்தியாசம் கூட இருக்கணும். அப்போ இவர் ஒரு பொதுவானால் இவரை நான் ஒரு 1.2 எடுத்தா இவர் 1.2 இருந்தா இவர் 1.5 இவர். காரணம் இங்க வித்தியாசம் கூடன்றதால கூட விளக்குறார், இங்க வித்தியாசம் குறையன்றதால குறைய விளக்குறார். எனவே சியையும் விடையே பெருசு. ஏயை விட பி பெருசு, பியை விட டி பெருசு. அப்ப ஆக சின்ன ஆள் சி. அப்ப மூணாவது விடையும் வராது, மூணாவது விடையும் வராது. ரெண்டாவதா முதலாவதான்னு கேட்டா ரெண்டாவது விட ஏண்டா பியை விட ஏ பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. பியை விட ஏ பெருசு வராது. ஏன்? ஏல இருந்து பிக்கு போகல, நெருங்குது. நெருங்குதுன்னு சொன்னா இவரை விட இவரை அடர்ந்த உடம்பு. எனவே முதலாவது விட. சரி,
இதுதான் 2025க்குரிய MCQ. 3 MCQ வந்துருச்சா 2025ல. 24 இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் இன்னைக்கு நைட் நடந்தாலும் நடக்கலாம். ரெக்கார்டட் வீடியோக்கள் வழங்கப்பட மாட்டாது. உங்களுக்கு இந்த டியூட் தொகுப்பு வேணும்னா 2025ல இருந்து 2005ஆம் ஆண்டு வரையும் வந்த லைட் MCQல உள்ள டியூட் தொகுப்பு வேணும்னா ஒருத்தர் எட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்க. விளங்கப்படுத்தினதுல ஏதாவது டவுட்னா இவருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவர் நான் தான் இவர் அட்மின், இவருக்கு மெசேஜ் பண்ணுங்க. விளங்கப்படுத்தினதுல எதுவும் டவுட்னா இவருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்போ பிள்ளைகள் இதுல ஒரு டியூப் வேணும்னு சொன்னா சொல்லுங்க. லைட்டை முடிச்சுட்டு இன்ஷால்லா பெரும்பாலும் ஈர்ப்பு புலம், மீன் புலம், காந்த புலம் இது மூணுலையும் பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும். அதை நான் சேனல்ல போடுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரயோசனமா இருக்கும். லைட் MCQ இன்ஷால்லா டைம் இருந்தா காலங்கள் இடம் கொடுத்தா ஸ்ட்ரக்சர் எசைகளும் செஞ்சு காட்டலாம் லைட்ல. எனவே இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்றத இந்த நம்பருக்கு இல்லாட்டி இந்த நம்பருக்கு ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க உங்களோட ஃபீட்பேக் அனுப்புங்க. இங்க அனுப்புனா இங்க வந்து சேரும், இங்க அனுப்புனா டைரக்டா அங்கேயே வரும். இப்போ நீங்க ரெண்டுல ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கு. இன்னைக்கு 6 பேர் தான் ஜாயின் ஆனீங்க. ஆனா எனக்கு லிஸ்ட் தந்தது மொத்தம் 40 பேர். ஒரு கிளாஸ் பார்ப்பேன், ஒரு கிளாஸ்ல இருந்து 40 பேரும் ஜாயின் ஆகலன்னு சொன்னா, அந்த மிச்சாக்கள் ஜாயின் ஆகலன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு ஜாயின் ஆன அவ்வளவு பேருக்கு மட்டும் கிளாஸ் நடக்கும். மற்றவர்கள் யாரையுமே நான் ஜாயின் ஆக மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல 24, 23, 22ஆம் ஆண்டு வந்த கேள்விகள் செஞ்சு காட்டுவேன். எனவே இன்னைக்கு ஆக்கள் குறைன்றதுல நான் இதோட கிளாஸை முடிச்சிட்டேன். இந்த கிளாஸ் எப்படி பிரயோசனமா இருந்துச்சான்னு சொல்லி இதுக்கோ இல்லாட்டி அதுக்கோ வந்தாலும் கட்டாயமா மெசேஜ் போடுங்க. நைட்டுக்கு இல்லாட்டி இந்த வார வீக்ல ஒரு நாள் கிளாஸை போடுறேன்.